சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஏன்னா பன்னியெல்லாம் கூட்டமாக வரும், சிங்கில் தான் வரும். ஜூ கீப்பர் மூவிக்கு ஆடிஷன் கூப்பிட்டு போனோம். ஓகே டைலாக்லாம் பேசுகிறான், ஓகேம்மா அவனுக்கு ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படி சொன்னார். யார் எந்த எந்த ஹீரோ பிடிக்கும் உனக்கு? விஜய் தான் பிடிக்கும். நச்சான் தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். குயின் பார்ட் 2 படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா மூவி. அதில் வந்து ஜெயலலிதாக்கு தம்பி கேரக்டர், சின்ன வயசு தம்பி கேரக்டர் பண்ணியிருக்கான். எதுக்கு சின்ன பையனெல்லாம் நீ கூப்பிட்டு போய் நடிக்க வச்சுட்டு இருக்க, படிப்பை எடுத்துட்டு இருக்கேன்னு? எனக்கும் அவங்க அப்பாவுக்கு என்னன்னா அவனுடைய இது என்ன ஹாபி என்ன அதுதான் அப்படிதான் பண்ணணும்ன்ட்டு. அவனுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும், அவன் எழுத படிக்க தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும் போல. எனக்கும் அவங்க அப்பாக்குமே அப்படிதான், அவனை ஒரு ஹீரோ ஆக்கிடணும், அதுதான் மெயின். நாங்கள் மீஞ்சூரில் இருக்கோம். அந்த அட்மாஸ்பியர் ஷூட்டுக்கு வந்து பூந்தமல்லி கூப்பிடுவாங்க. காலைல 7 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்துப்பாங்க குழந்தை. கண்ணெல்லாம் கட்டி நடிச்சிருக்கேன் நிறையா. அது எப்படி கஷ்டம் இல்லை அது நடந்து வர்றது? அது கீழே கொஞ்சம் கொஞ்சம் தந்து வச்சிருவாங்க. அங்கே பாரு கிறிஷ், கடையில் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள். கிறிஷ் பாரு கிறிஷ் பாரு வேன் எல்லாரும் போகுது, எல்லாரும் சொல்கிறாங்க பாரு ட்ரிஷ்ஷு. நயன்தாரா மேம்க்கு நீ ஒரு ப்ரப்போசல் வந்து சொல்லுறேன் ஜாலியா. நயன்தாரா மேம் சொல்வியா? கண்ணு மூணா கனவுலே நீ தானே, வேற யாரும் வருவா? வணக்கம் ஹீரோ. உனக்கு தான் நான் வணக்கம் ஹீரோன்னு சொல்லி பில்டப்லாம் கொடுக்குறேன், என்ன அமைதியா இருக்க? அஸ்வின் சொன்னாதான் திரும்பியா? வணக்கம் அஸ்வின். கிறிஷ் என்கிற அஸ்வின் என்கிற கிறிஷ் எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணே கூப்பிடலாம். அப்போ அஸ்வின் வச்சது அது உண்மையான பேரு. இது டூப்பு. ஆமா. எப்படி இப்போ நடிக்கிறதுலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு? டைலாக் சொல்லி தான் நடிக்க சொல்றாங்க. டைலாக் சொல்லி தான் நடிக்க சொல்றாங்களா? சொன்னா அது அப்படியே சொல்லிடுவியா? அந்த எமோஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியுமா? அதெல்லாம் சொன்னா அழுதுருவியா? அவங்க பின்னாடி சொல்லுவாங்க, ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க. அப்படி சொன்னா நீ சொல்லிடுவியாடா? ஆனால் அது எப்படி அது ஃபீல் பண்ணுவேன்? அது அந்த அந்த டைலாக் வந்து எமோஷன்ஸ் இருக்கும். அழுகுற மாதிரி சொல்லணும், சிரிக்கிற மாதிரி சொல்லணும், தயக்கத்தோட சொல்லணும், ஏக்கத்தோட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற புரியுமா உனக்கு? புரியும், கொஞ்சம் புரியும். அம்மா வருவாங்களா அவங்க கூட ஷூட்டிங் ஸ்பாட்லாம்? அவங்க தான் வருவாங்களே. அவங்க தான் ஃபுல்லாக வருவாங்களா? அப்பாலாம் வர மாட்டார் கூட டாடி? எப்பயாவது எங்கள் அம்மாவுக்கு என்ன வேலை இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா வருவார். இது மூலிமா அப்படியே கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு உட்காந்துட்டுப்பேன் அப்படி தானே? 3 எக்ஸாம்லாம் கட் அடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? 3 எக்ஸாம் 2 தான். 2 லீவா எக்ஸாமா? ஆமாம் லீவு. சிறுகடிக்கு ஆசைஞ்சி அப்புறம் கார்த்திகை தீபத்தில் முருகர் வேஷத்தில் வரேன், அது இருந்துச்சு 2 நாள் இருந்துச்சு, அது போயிட்டேன். அம்மா யார் பக்கத்தில் யார்? அம்மா தானே? இன்ட்ரோ கொடு எனக்கு. கொடுங்க நீ கொடு, நீ சொல்லு, அவங்க பேர் சொல்லு. சந்தியா. பேர் சந்தியா. சீரியல்ல ரோகிணி எங்கள் அம்மா. அதை வச்சு ட்விஸ்ட் நிறைய நடந்ததில்ல? இப்படி தானா மேம்? பையன் கொஞ்சம் அப்படியே அமைதியாக செட்டில்டாக போகிறது. அதான் முன்னாடி கொஞ்சம் பேச விட்டு பார்க்குறேன், ஏதாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜோன் வரான்னு பார்த்தா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல. சொல்லுங்கள், எப்படி சிறகடிக்க ஆசைக்குள்ளே போனீங்க? என்ன மாதிரி சான்சஸ்லாம் எப்படி அது உருவாச்சு ஆப்பர்ச்சுனிட்டி? ஃபஸ்ட்டு அவன் ஜெயா டிவி ப்ரோக்ராம் தான் போனான். அதுக்கப்புறம் அங்கே சில கான்டெக்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு. அட்மாஸ்பியர் தான் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆடிஷன் கூப்பிட்டு போனேன். ஜூ கீப்பர் தான். ஆமாம், புகழ நடிச்சிருப்பாரு. ஆமாம், ஜூ கீப்பர் மூவிக்கு ஆடிஷன் கூப்பிட்டு போனோம். அங்கே சுரேஷ் சார் தான் டைரக்டர், அவர் தான் கூப்பிட்டு போனால் ஓகே டைலாக்லாம் பேசுகிறான், ஓகேம்மா அவனுக்கு ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படி சொன்னார். சரி சார் ஓகே. ஏன்னா ஹீரோ கூட நிற்கும் போது அவனுக்கு ஹை வந்து கொஞ்சம் அந்த கருட பார்வைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குமா, அதனால் கூப்பிட்டு போய் காட்டிட்டு வாங்க அப்படி சொன்னார். சரிங்க சார் ஓகே. மற்றபடி எனக்கு ஓகே, அந்த டெஸ்ட்டில் வந்து இவனுக்கு கருட பார்வை இல்லை அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. சரி கூப்பிட்டு போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு கருட பார்வை கிடையாது, இந்த நோஸ் வந்து ரொம்ப உள்ள அழுத்தமாக இருக்கிறதால தான் அப்படி கண் அப்படி தெரியுது, இல்லை மற்றபடி ஓகே சொல்லியிருக்காங்க சார் சொன்னேன். சரிம்மா ஓகே. ஃபஸ்ட்டு ஊட்டியில் தான் ஷூட்டு, ஊட்டி தான் போனோம். ஓகே. அப்புறம் நீங்கள் தாய்லாண்டில் போயிருப்பீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் தான் தாய்லாண்டு. ஊட்டியில் ஒரு 15 days போச்சு. அதுக்கப்புறம் தாய்லாண்டு ஒரு 1 week தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போனார் கூட. ஒரிஜினல் புலி கூட பண்ணியிருக்கான்.
ட்ரைனிங்லாம் எடுத்தியா? எனக்கு ட்ரைனிங் இல்லை. எந்த புலியும் பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லை. சிங்கமே நான் பார்த்தா கஃப்னும் எனக்கு பயம் இல்லை. என்னடா இவ்வளோ தைரியமாக பேசுகிற? சிங்கம் பார்த்தாலும் பயம் இல்லையா? எப்படி அந்த பயம் இல்லாமல் எப்படி இருப்ப நீ? கடிச்சிருமே, புலிலாம் பக்கத்தில் போனாலே கடிச்சிரும். எப்படி பக்கத்தில் இருந்து அது கூட நடிக்கிறதுலாம் என்ன பண்ண? ஏதாவது தைரியம். அந்த தைரியத்தை கொஞ்சம். எனக்கு என் சின்ன வயசுலேருந்து புலி நான் பார்த்தேன், பயமே இருக்காது. இப்போ எவ்வளோ வயசு உனக்கு? சின்ன வயசுன்னு இந்த சின்ன 8 தான் எனக்கு வயசு. இப்போ 8 வயசா? இன்னும் சின்ன வயசுனா புலினா அப்பயும் பயம் இல்லை. யாரு மேம் இவன்? பயங்கரமாக இருக்கிறான் அவன். பயமே இல்லை மம்மி. கூடலாம் நடிச்சியா? ஏதாவது தொட்டுக்கிட்டு பார்த்து நடிக்கிற மாதிரியா இல்லை தூரத்தில் நடிக்க வச்சாங்களா புலி பக்கத்தில்? இது கிட்ட இருந்து தான் நடி வச்சாங்க. கிட்டே இருந்தானா? புகழ் எப்படி ஜாலியாக பேசினார்? அவர் கூட பையனாக நடிச்சு வர ஜாலியாக இருந்துச்சு அவங்க கூட. அவர் காமெடி பண்ணுறது, சமைச்சு கொடுக்குறது, ஏதாவது சாப்பிட வாங்கி தரது அப்பெல்லாம் பண்ணுவாரா? இல்லை ரொம்ப டெரராக இருப்பாரா? ஜாலியாக தான் இருப்பார் என்கிட்ட. எவ்ரி டைம் ஃபுல்லாகவே புலி கூடயா இல்லை அவர் கூடயும் ஏதாச்சும் போயிட்டு வர்றது சுற்றுறது? அப்படிதான். என்னது அப்படிதான் புலி கூட? இல்லை நான் கொஞ்ச நாளாக போய் நின்றேன். அப்புறம் நான் போகல. அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களா? புரியுது, அவங்க உங்கள் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. ஆமாம். அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப சொல்கிறாங்க, ஏம்மா போனேன்? எங்கள் அம்மாவை சொல்கிறாங்க, ஏம்மா போனேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எப்படா டைலாக் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அந்த வயசில்? ஏன்னா இங்கே சீரியலில் ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க, கேட்டு சொல்லிவிடுவேன். படத்தில் தான் சொல்லுவாங்க. அங்கேயும் அதே மாதிரி தானா? ஏதாவது டைலாக் ஞாபகம் இருக்கா? இல்லை எதுவும் ஞாபகம் இல்லை. சரி, சிறகடி காசிலாம் நீ போனல, அங்கே இருக்க டேரக்டர் கண்டிப்பாக அவங்களை டெஸ்ட் பண்ணி தான் வந்து எடுத்திருப்பாங்க. நடிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இன்னும் நடிச்சு காட்டுனேன். ஏதாவது ஃபேவரட் ஆக்டர் இருக்காங்களா உனக்கு? அவர் டைலாக் ஏதாவது சொல்லி காமிச்சா? யார்? எந்த ஹீரோ பிடிக்கும் உனக்கு? எனக்கு அமுத்தங்கிளி மீனாண்டி. சீரியல்ல இல்லை, நான் ரியலாக கேட்குறேன். இந்த படத்துல எல்லாம் வருவார்ல, அஜித், விஜய், ரஜினி, கமல், அது மாதிரி. சீரியல் நம்ம செகண்டாக வருவோம், ஃபர்ஸ்ட் இந்த இதில் போயிடலாம். யார் பிடிக்கும்? எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய் தான் பிடிக்கும். தளபதி. ஏதாவது டைலாக் சொல்றியா தளபதி மாதிரி ஏதாச்சும்? விஜய் டைலாக் வேணாம் மம்மி. ரஜினி டைலாக். ரஜினி டைலாக்கா? சூப்பர். 6 ல இருந்து 60 வரை. அது சொல்லு. ஆனா பண்ணியெல்லாம் கூட்டமாக வரும். சிங்கில் தான் வரும். சரி மேம், இது நடிக்க போனாங்க, அதெல்லாம் பண்ணீங்க. பட் ஜூ கீப்பருக்கு முன்னாடியே அவனுக்கு சிறகடி காசு சான்ஸ் வந்துச்சா? இல்லை ஜூ கீப்பர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அப்புறம் குயின் பார்ட் 2 படம் எடுத்துட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா மூவி. அதில் வந்து ஜெயலலிதாக்கு தம்பி கேரக்டர், சின்ன வயசு தம்பி கேரக்டர் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த படமும் என்னது பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சு, இன்னும் வரல. வெப் சீரிஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் சிறகடி காசு ஆடிஷன் வந்துச்சு, கூப்பிட்டு போனோம். ஏன் நடிக்க சொன்னாங்க அவனை தம்பியை? லைக் ஏதாச்சும் நடிக்க சொன்னாங்களா? இல்லை பார்த்து டைலாக்ஸ்லாம் பேசினா கொஞ்சம் ஓகே தான் அப்படி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் கஷ்டமாக இருக்குமா அங்கே போய் அந்த சீன்ஸ்லாம் உள்ளே இன்வால்வ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு? இல்லை, அவனுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க இவனுக்குள்ள அந்த துருத்துருன்னு இருக்காப்புல? அதான் சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு போது டான்ஸு, இந்த டைலாக்லாம் நல்லா பண்ணுவான் வீட்லேயே. எனக்கும் அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப அவனை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி ஏதாவது பண்ணணும், அவனை கூப்பிட்டு போய் ஒரு இதுவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுலேயே வந்துட்டார் அவரு கொஞ்சமாக. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் உள்ள அதை ரீச் பண்ணுறதுக்கு. வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் உள்ள வர்றதுக்கு. பட் என்ன சொல்லுவாங்கல்ல, எதுக்கு சின்ன பையனெல்லாம் நீ கூப்பிட்டு போய் நடிக்க வச்சுட்டு இருக்க, படிப்புக்கு எடுத்துட்டு இருக்க? நிறைய பேர் எல்லாரும் போறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் கடுப்பா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, படிக்கிற வயசுல இந்த மாதிரி பண்றீங்க. உன் ஸ்கூல்லே கேட்பாங்களா? இது ஃபர்ஸ்ட் மம்மி கிட்ட பேசிடலாம், அவங்க நிறைய சொல்லுவாங்க, அப்புறம் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஓகே, நிறைய பேர் கேட்குறாங்க அது படிக்கிற வயசுல இப்போ படிப்பு போயிடுமே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் அவங்க அப்பாவுக்கு என்னன்னா, அவனுடைய இது என்ன ஹாபி என்ன, அதுதான் அப்படிதான் பண்ணணும்ன்ட்டு. ஓகே, இதை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். ஆமா, கொண்டு வரணும். அவங்க பிரின்சிபல் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தேவை அவன் வந்து ஒரு ஹீரோ ஆகணும், அவனுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும், அவன் எழுத படிக்க தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும் போல. எனக்கும் அவங்க அப்பாக்குமே அப்படிதான், அவனை ஒரு ஹீரோ ஆக்கிடணும், அதுதான் மெயின். வெள்ளித்திரையில் ஒரு நாயகன் அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி ஆக்கிடணும். அதனால எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க கூப்பிட்டு வந்தேன். நான் சாதாரணமாக நம்ம வரல. அவன் எப்படி சொல்றது, ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போவேன் நான், அவனை அட்மாஸ்பியர் தான் கூப்பிட்டு போவேன். அந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போய் எப்படி அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுன்ற பார்ப்பேன் நான். ஆமா, போயிட்டு டிராவல்ஸ் எனக்கு அவங்க அட்மாஸ்பியருக்கு நாங்க போகும்போது எனக்கு 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அப்ப ஆமா, கண்டிப்பா நம்ம பழச மறந்துடக்கூடாது இல்லையா. 500 ரூபாய் கொடுப்பாங்க, நான் வீட்டுல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போவேன்.
அதுலேருந்து நம்ம எப்படி வளருது? பஸ்லலாம் வந்திருக்கோம் குழந்தை. அந்த ஒரு 5 வயசு 6 வயசுலேயே பஸ்ஸில் போயிட்டு ரொம்ப நாங்கள் மீஞ்சூரில் இருக்கோம். அந்த அட்மாஸ்பியர் ஷூட்டுக்கு வந்து பூந்தமல்லி கூப்பிடுவாங்க. காலைல 7 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்துப்பாங்க குழந்தை. 4 மணிக்கு எழுந்து ஆனால் ஃபுல் டே ஷூட் போகுங்களா? லைக் உங்களுக்கு எவ்வளோ நாள்? ஃபுல் டே. இப்போ சிறகடிக்க ஆசைன்றவும் அவன் ஒரு அதில் ஒரு கேரக்டராக வரவும் அவன் முடிஞ்சு அனுப்பிச்சிருவாங்க. இந்த அட்மாஸ்பியர்னு போட்டால் அந்த மாதிரி இருக்காது. பேட்சாக எடுக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவனுக்கு. காலைல போனா நைட்டு தான் வரா மாதிரி ஆயிடும். ஓகே. தம்பியை கூப்பிட்டு லேட் நைட்லாம் வீட்டுக்கு வர மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கா? அந்த மாதிரி காலைல போயிட்டு லேட் நைட் நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. லேட் நைட் வந்திருக்கோம். அதெல்லாம் தூக்கம் போயிடும். என்ன பண்றது? இல்லை அப்போ உங்களுக்கு தோணுமா? வீட்லேயும் கேட்பாங்களே, எதுக்கு சின்ன பையனை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி? அது அவனே அக்செப்ட் பண்ணிக்கிறான்ல. ஓகே நான் வரேன், கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். போகலாம் ஆர்வமா இருக்கான். நானே ரொம்ப முடியலப்பா போயிடலாமா, நான் கேட்டுட்டு வரட்டுமா? இல்லை மம்மி இன்னும் ஷூட்டிங்கே முடியலையே, நான் பண்ணி முடிக்கணும்ல, முடிச்ச பிறகு போகலாம் அப்படின்னு சொல்ற கேரக்டர் அவன். பண்ணி முடிச்சுட்டு போகலாம். அஸ்வின் உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு டயர்ட்னஸ் ஆக மாட்டான். டயர்ட்னஸ் ஆகி ஐயோ என்ன மம்மி வெறுப்பா இருக்கு நம்ம போகலாம் அப்படின்ற இந்த 3 வருஷத்துல அவன் சொன்னதே கிடையாது. எப்படி உனக்கு நடிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அவங்க எவ்வளோ நாள் சொன்னாலும் பரவாயில்ல நடிக்கிறேன் அப்படின்றது எப்படி? எனக்கு நடிகர்னா பிடிக்கும். அப்படியா? சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகிறல்ல, அங்கே யார் உனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு? மீனா ஆண்டி. மீனா ஆண்டி என்ன மீனா ஆண்டி ஏன் ஸ்பெஷல்? ஒய் ஸ்பெஷல் தெரியலையா? அவங்ககிட்ட பேசுவியா நல்லா ஜாலியா? முத்து அங்கிள்னு சொன்னல, அவர் என்ன பண்ணுவார்? அவர் எப்பவுமே நான் கேண்டீனில் சாப்பிட்டு இருப்பேன். அவர் எப்பவுமே ஃபோனை போட்டுன்னு போயிடுவாரா, கேண்டீனில் கூப்பிட்டுட்டு போயிடுவார். நான் புனின்னு போயிடுவேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கொடுங்க அங்கிள் சொல்லின்னு இருப்பேன். கொடுக்கவே மாட்டேன் போட அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே கேண்டீனில். எப்படி ஷூட் டைமில் உனக்கு லைக் காலைல போயிட்டு ஈவினிங் வர்றது பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஸ்கூல் அண்ட் ஷூட்டிங்கும். ஸ்கூல் போக முடிய மாட்டேங்குது. சுத்தமாக போகிறது இல்லையா? ஷூட்டிங் அப்போ ஸ்கூல் போக முடியல. ஆன் அண்ட் ஆஃபாக ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு வர்றது அப்பப்போ. மற்ற டைம் ஸ்கூல் வரான். ஷூட்டிங் இருக்கும்போது ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்கோம் நாங்கள். வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மீஞ்சூரில் இருக்கோம். அங்கேருந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால ஸ்கூல் போக முடிய மாட்டேங்குது. அஸ்வின், நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க அம்மாக்கெலாம் நீ வந்து பயங்கர செல்லப்பிள்ளை ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? எல்லா பசங்களுடைய அம்மாவும் வந்து ஒன்று தான் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. உன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பொறாமப்படுறாங்களாமே. ஆமாம், எல்லாரும் கேட்பாங்க, நீ எப்பூரா நீ நடிக்க போன அப்படின்னு கேட்போம். எங்கள் அம்மா தானே ட்ரை பண்ணினே இருந்தாங்க, ஆனாலும் அப்படியே போயினே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர். எப்படி அந்த டிவிக்குள்ளே நடிக்கிற? எப்படி எனக்கு தெரியவே தெரியாது. டிவிக்குள்ளே எப்படி வர? டிவிக்குள்ளே அவங்க எடிட் பண்ணி போடுறாங்க. எடிட் பண்ணி போடுறாங்களா? என்னடா இது, இதெல்லாம் தெரியுமா? டெக்னிக்கலாக சொல்கிறேன் எல்லாமே. அவங்க பண்ணது எனக்கு தெரியும். அப்படியா? ஒரு நாள் எவ்வளோ ஷூட் பண்ண? கண்ணெல்லாம் கட்டி நடிச்சிருக்கேன் நிறையா. அது எப்படி கஷ்டம் இல்லை அது நடந்து வர்றது? அது கீழே கொஞ்சம் தந்து வச்சிருவாங்க. நான் வேற அதில் லைக்லாம் போட்டேன் அந்த வீடியோவுக்கு. கண்ணை கட்டிட்டு எப்படி நடிக்கிறேன் அப்படின்னு நடிச்சுட்டு நடந்து வர போய் சுற்றிலாம் பண்ணுவேன்ல, அது மாதிரி பண்ண முடியுமா? கண்ணை கட்டி நடக்க முடியுமா உன்னால்? நடக்க முடியும். அவங்க கண்ணை கட்டி இங்கே வரைக்கும் போடுவாங்க. போட்டு கொஞ்சோண்டு இறக்கி விட்ருவாங்க. என்ன ஏன் தெரியுமா? என்னால் கண்ணு முடியும், எங்கேயாவது போயிடுவேன்ல, அதனால தான். பரவாயில்லையே. அப்படி இன்னொன்று ஒன்று கிருஷ்ணர் வேதத்தில் செம்மையான தெரியுமா? அது சொன்னாங்களா ஏதாச்சும்? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருப்பாங்களா ஏதாச்சும்? எல்லாரும் எங்கே பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு. சிறகடிக்க ஆசையில் தானே நீ நடிக்கிறேன்னு. பரவாயில்லையே. இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்க. தனியாக போறியா அம்மா கூட போவியா? எங்கள் அம்மா கூட தான் போவேன். ஏரியா பசங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஏரியாவில் விளையாடுவியா? சைக்கிளில் ஓட்டுறது, கிரிக்கெட் விளையாடுறது? எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்களா? கேட்க வேண்டியது நான் ஏன் அப்படி போட்டு கட்டி போட்டுட்டு இருக்காங்க? ஃபோன்லேயே தான் கேம் விளையாடுவியா? ஷூட்டிங் இருக்கும், தின்கீழே விழுந்துருவாங்கன்னா அடிபட்டுற போகுதுன்னு பயத்துலேயே வீட்டு உள்ளே விளையாடுப்பா, வெளியே போகாத அப்படி சொல்லுவேன். பெரிய கிளாஸ் போயிட்டா போக வேண்டியதான். டேரக்டர்லாம் என்ன சொல்லுவார்? அவர் எப்படி நடிப்புவாங்க வரவங்க கிட்ட ஏதாவது சொல்லுவாரா? அவரும் பண்ண மாட்டேன், சொல்லி கொடுப்பாங்க தான். ஆமாம், சொல்லி கொடுப்பாங்க. டே பாரு ஒழுங்கா நடிப்பு, தூக்கிட்டு வேண்டா இவனை அப்படின்னு சொல்லினே இருப்பாரு. நான் நச்சிக்கினே இருப்பேன், இவனை தூக்கிட்டு வேண்டா சொல்லினே இருப்பாரு. ரொம்ப காமெடியாக இருக்காங்க சாமி. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீரியல் தான்.
மேம் இந்த ரெஸ்பான்ஸ்லாம் வருதுல்ல, லைக் வீட்டில் ஓரளவுக்கு நீங்கள் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருப்பீங்க பையனை வச்சுட்டு, அப்புறம் சிறகடி காசுன்னு ஒரு லீட் ரோல் மாதிரி தான், ட்விஸ்டே இவர் தான். ஆமா. பையன் வந்து கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, தத்தெடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க, இவங்க மாற்றி மாற்றி போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை விட்னஸ் பண்ணுவீங்களே, சுற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, பையனும் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு இருக்கா கரியரில், அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வெளியே நாங்கள் வேணா கூட்டு போனாலே எல்லாம் நிறைய பேர் கிறிஷ் 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 எல்லாருமே கேட்குறாங்க. அவர் தனியா கடைக்கு போனாலே 4-5 பசங்க விளையாடுற பசங்க, நீ எப்படிடா நடிக்கிற, நீ எப்படிடா நடிக்கிற, அவர் கூப்பிட்டு கேட்குறாங்களா, எனக்கு சொல்றான். அந்த வீட்டில் வந்து சொல்லுவான், மம்மி எனக்கு போனாலே கூப்பிட்டு கேட்குறாங்க மம்மி. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரோட்ல ஒரு கால் வச்சாலே அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவனுக்கு. ஸ்கூல் பஸ்ஸு போகுது, பசங்களாம் உட்காந்துருக்காங்க, பொம்பளை பசங்களாம் உட்காந்துருக்காங்க. எங்க பாரு கிறிஷ், கடையில நின்றுட்டு இருக்கோம் நாங்க, கிறிஷ் பாரு கிறிஷ் பாரு, எல்லாரும் வேன் போகுது, எல்லாரும் சொல்றாங்க பாரு ட்ரிஷ் ட்ரிஷ் ட்ரிஷ்னு. நான் அந்த படத்தால தான் வெளியே வருவான்னு நினைச்சேன், ஜூ கீப்பர்னால தான் வெளியே வருவான்னு நினைச்சேன். ஆனா சிறகடி காசில் தான் அவன் வெளியே வந்துட்டான். நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன நினைச்சுப்பாங்க பாக்குறவங்களாம், மேபி இதனால தான் ஜூவே கிடைச்சிருக்கும் போல, ஜூ கீப்பரே கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க இதுக்கப்புறம் அந்த படம் வந்தால். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட். இருந்தாலும் எனக்கு இதுல நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும்ல, ஏதாச்சும் ஒன்று கூப்பிட்டே இருந்திருப்பாங்கல்ல, வேற சீரியல்ஸோ இருக்கும், வேற படங்களுமே கமிட் பண்ணி. இல்ல ஸ்கூல் போறான் இங்க வரான், அதுவே எனக்கு கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் கமிட்மெண்ட் கிடைக்கல. ஒரு டெஸ்ட் வைக்கலாமா, உனக்கு இல்லை மம்மிக்கு? ஓகே, என்ன சாக்லேட் அஸ்வின் பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாப்ல? அவனுக்கு சாக்லேட்ஸே பிடிக்காது. சாக்லேட் பிடிக்காதா? கரெக்டாடா? கிரிக்கெட் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும். இல்லை நான் சொல்லிடுறேன், அப்போ நீங்கள் தான் அவனுக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும், ஏன்னா தப்பாக சொல்லிட்டீங்க. சரி, சாக்லேட் கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ன ஃபுட்டு, இந்த ஃபுட்டு எனக்கு தெரியுமே, என்ன ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவாப்ல? சாம்பார் சாதம். என்ன சரி, ஐட்டு பத்தலையா பர்சன் ரக்கில? சூப்பர். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன? விஸ்வா. கரெக்டா? எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு ஏமாத்த கூடாது. உண்மையிலே கரெக்ட் விஸ்வா தான். சரி ஓகே. விஸ்வா தான். பிடிச்ச ஸ்போர்ட்? கிரிக்கெட் தான். கிரிக்கெட். நீங்க பாதி பதிலாக சொல்றீங்க, பதில் வாங்குறீங்க அவர்கிட்ட இருந்து. இல்ல உண்மையிலே கிரிக்கெட், ஃபுட்பால் பிடிக்கும். பிடிச்ச கார்ட்டூன்? தெரியல, எல்லாமே பாப்பான். பிடிச்ச ஹீரோயின்? நயன்தாரா பிடிக்கும். அவரோட ஏம் ஆக்சுவலா நடிகர் தாண்டி அவனுக்குன்னு ஒரு ஏம் இருக்கும். சில பேர் நம்மளாம் சொல்லுவாங்க சின்ன சயின்டிஸ்ட் ஆகணும், அதான் இதான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது ஏம் சொல்லியிருக்காரா? இல்ல ஹீரோ ஆகணும் அப்படிதான் சொல்லுவான். ஹீரோ ஆகணும். அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்து நடிச்சா ஹீரோ தான். ஏன் ஹீரோ ஆகணுன்ற ஒரு ஆசை? எனக்கு பழகிடுச்சுல. பழகிடுச்சு, நடிச்சு பழகிடுச்சு. ஹீரோவெல்லாம் பார்த்து அதனால எனக்கும் ஹீரோ ஆகணும். ஏதோ டைலாக் நீயே சொல்லு. நச்சான் தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். நயன்தாரா மேம்க்கு நீ ஒரு ப்ரப்போசல் வந்து சொல்ல ஜாலியா. நயன்தாரா மேம்க்கு சொல்வியா? கண்ணு மூணா கனவுலே நீ தானே, வேற யாரும் வருவா. பிடிச்ச கலர் அஸ்வினுக்கு? ரெட். கரெக்ட். இன்னொன்னும் ப்ளூ. சூப்பர். சரி, அம்மாவுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்? அம்மா மட்டும் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே, நீ அம்மா பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? எங்கள் அம்மாவுக்கு எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. என்ன அப்படி சொல்கிறேன்? எங்கள் அம்மா முன்னாடிலாம் சிக்கன் மட்டன் நல்லா சாப்பிட்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனால நல்ல இப்போ எல்லாம் சாப்பிட்றது. வெஜ்ஜில் தான் சாப்பிட்றாங்களா? நான்வெஜ்ஜே இப்பெல்லாம் சாப்பிட்றது இல்லை எங்கள் அம்மா. சாப்பிட்றது வருத்தமாக இருக்கா இல்லை ஜாலியாக இருக்கா? எங்கள் அம்மா சாப்பிட்ணுன்னா எனக்கு என்ன இருக்கு போகுது. உனக்கு ரியல் மாம் பிடிக்குமா இல்லை ரியல் மாம் பிடிக்குமா? எங்கள் அம்மா தான். சீரியலில் வர அம்மா அவங்க பிடிக்காதா? அவங்களையா? அவங்க எனக்கு உண்மையான அம்மா. அப்படி இல்லடா, சும்மா சொல்லுவாங்கல்ல, மனசு பக்கத்துல இருக்காங்கல்ல எல்லாரும். இல்லப்பா, அங்க போனா அவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, அவங்கள பிடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குறாரு. அவங்களையும் பிடிக்கும், இவங்களையும் பிடிக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கல, அந்த டே ஃபுல்லா சொல்லு, என்ன பண்ணுவேன் இன்னைக்கு தான் நீ ஷூட்டிங் போயிருக்க, எத்தனை மணிக்கு போவ, எத்தனை மணிக்கு வருவ, என்ன பண்ணுவ, அது அப்படி நீ தான் சொல்லணும். 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அங்கே போயிட்டாலும் எத்தனை மணி வரும்னு தெரியாது. என் டைம் பார்க்கணும் முதல்ல தெரியாது. அப்படியா? டைம் பார்க்க தெரியாதா? டைம் பார்த்து சொல்லு. வாட்சி சும்மா கட்டின்னு வருவேன். சரி, 4 மணிக்கு போகிற, அது மட்டும் எப்படி தெரியும் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு? அம்மா சொல்லுவாங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும். இப்போ சொன்னாங்களே அதுதான் சொன்னேன். சரிடா, பயங்கரமாக இருக்கு. சரி, 4 மணிக்கு எந்திரிடுற, போகிற, அம்மா கூப்பிட்டு போவாங்க, அப்புறம் அங்கே போய் காஸ்டியூம் கொடுப்பாங்க போடுறதா இல்லை வீட்டிலே எடுத்துன்னு போயிடுவியா?
இல்லை ஒரு பேக்கை மூட்டை எடுத்துன்னு போயிடுவேன். அங்கே போய் காஸ்டியூம் மாட்டி அப்புறம் நடிப்பேன். ஓகே. ஆனால் அங்கே உன் வயசு செட்டு பசங்க யாருமே இல்லைல்ல, அப்போ உனக்கு போர் அடிக்கும்ல, என்ன பண்ணுவேன்? ஏன் ஆமாம், பெரியவங்களாம் இருக்காங்க, முத்தாங்கள் இருக்காது, அவர் கூட ஜாலியாக விளையாடுவேன். நான் ஃபோன் பார்த்தா அவர் திட்டு வரல, அதனால் அவர் கூட ஜாலியாக இருப்போம். ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். ஃபோன் தான் அதிகமாக அங்கே பார்ப்பேனே. கேம் விளையாடுவாங்க. அதான் கேம் விளையாடுவேன். என்ன கேம் விளையாடுவேன் அதிகமாக? நானா இந்தியன் பை கேம். இந்தியன் பை கேம். அங்கே அப்படியே போயிட்டு படிக்கிறதுலாம் இல்லை, போயிட்டு ஏதாவது ஒன்று இந்த டேபிள்ஸ் கற்றுக்கிறது, அம்மா இது சொல்லிக் கொடுங்க, இது என்ன இது அப்படின்னு. அங்கே புக் இருக்கும், படிக்க தோணாது. அது தமிழ் எழுதிருக்கேன்னு எப்படி சொல்லி தெரியும்? ஏய், தமிழ் எழுதிருக்கீங்கன்னா என்னடா அது? நாங்களே தமிழில் பேசுகிறோம், எனக்கு தமிழ் தெரியாது, சுத்தமாக தெரியாது. பக்கத்தில் அவங்க அம்மா ரியாக்ஷன் மட்டும் ஜூம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பதிலுக்கும் மொத்தமாக மாற்றாம போல இருக்கே அப்படின்ற மாதிரி. தமிழ் இனிமேல் தான் படிக்கணும். அதாவது 3வது படிக்கிற, 3rd ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறடா, இன்னும் உனக்கு ஏஜ் இருக்கு, நல்லா கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்க்க எனக்குமே இப்போ கூட டைம் பார்க்க தெரியும், சும்மா தான் நானே கட்டிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ்னாலே எனக்கு தெரியாது. தமிழ்னாலே ஆனால் சொல்லிக் கொடுப்பாங்களே, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. சூப்பரா. அவ்வளோதான் தமிழ் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ அப்படியே படிக்க ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ டெய்லி அழகாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவேன் வீட்டில் உட்காந்து. அவங்க ஹோம்ஒர்க்கு தான் ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன். யாரு? மிஸ் ஹோம்ஒர்க்கு தான். மிஸ் ஹோம்ஒர்க்கில் நடிக்கிறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறியா? நீ ஸ்கூலில் விட்டு நீ படிக்கலன்னு தெரியுது எனக்கு. அதெல்லாம் இல்லை, ஸ்பாட்டுக்கு போனாலே அவங்க டைலாக் சொல்லுவாங்க, பக்கத்தில் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து இருப்பேன். ஸோ சீரியல்லாம் போனல, அங்கே கண்டிப்பாக பெரிய தலைகளாக இருப்பாங்க, உன்னை செலக்ட் பண்ணவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ ஏதாவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கியா? சொன்னதில்லை. சொன்னது இல்லையா? சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி தேங்க்ஸ் சொல்றியா? குமரன் ஸ்காருக்கு தேங்க்யூ. ஜூகீப்பர் சுரேஷ் சாருக்கு தேங்க்யூ. சுரேஷ் சார் தேங்க்யூ. அவர் பயங்கரமான தாய்லாண்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு உனக்கு? இங்கேருந்து தாய்லாண்டு ஃப்ளைட்டில் சர்லாம் போயிட்டு அது ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. டிவி இருக்கும், டிவி பார்த்துட்டு வருவேன். ஃப்ளைட்லேயே அப்படியே உள்ள டிவி ஜாலியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வருவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு பார்ப்பேன். ஜாலியாக இருந்துச்சு விட்டு அதெல்லாம் போகும்போது. கிளைமேட்லாம் எப்படி இருந்தது? குளிர்றது பயங்கரமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே போய் சாம்பார் சாதம் எப்படி கிடைக்காது? அங்கே சாம்பார் சாதம் எடுத்துன்னு வருவாங்க. அங்கே எடுத்துட்டு வராங்க, அங்கே சமைச்சுறாங்களா சாம்பார் சாதம்லாம்? அங்கே அவங்க ப்ரொடக்ஷனில் கொடுப்பாங்க. யார் மாதிரி ஆகணும்? எந்த ஹீரோ மாதிரி ஆகணும் உனக்கு? விஜய் மாதிரி ஆகணும். விஜய் மாதிரி ஆகணும். சூப்பர். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு மித்து இருக்குது பார்த்தீங்களா, சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்தவங்களாம் ஆக்டர் ஆக்சுவல் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும், டைம் எடுக்கும். ஏன்னா அவங்கள சின்ன வயசில் பார்த்தாச்சு, அவங்கள எப்படிடா இன்னும் பெரிய இடத்துல பார்க்கணுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். அப்போலாம் அதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஃப்ளோவில் போகுது, பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஓகே. இந்த ஸ்விம்மிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, டான்ஸிங்கு, கராத்தே, குங்ஃபூலாம் சொல்லுவாங்க. பாக்ஸிங் அவங்க அப்பாவுக்கு பாக்ஸிங் தான், அவனை பாக்ஸர் ஆக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு ஆசை. பாக்ஸிங் தெரியும். தெரியுமா? என்னடா இப்போ லாஸ்ட்டாக சொல்கிற? லாஸ்ட்டில் பாக்ஸிங் தெரியும்னு? பாக்ஸிங் எங்கள் அப்பா கற்று விட்டாரு. அப்படியா? பாக்ஸிங் போகிறதில்ல, தெரிஞ்சுப்பாங்க. இந்த போஸ்டர்ஸ்லாம் தெரியுமா உனக்கு? எப்படி வைக்கணும்? இப்படி அடிக்கணும், இப்படி வச்சு இப்படி அடிக்கணும். அப்போ யாராவது பசங்க சண்டைனா அடிப்பேன். அடிப்பியா? சண்டைனா தான் அடிப்பேன். ஒரு மினி ரவுடியை பாக்கெட்டில் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க மம்மி. உண்மையிலே என்னடா பாக்கெட்டில் என்னடா எடுக்கிற? ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்களா? அப்படியே என்ன வச்சிருக்க பாக்கெட்டில்? எதுவும் வச்சுக்கல. அப்பாவை பற்றி சொல்லு. அம்மாவை பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றியே நீ சொல்லிட்டு இருக்க. அப்பா எப்படி? இந்த வாட்ச் எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த வாட்செல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இந்த வாட்ச் வாங்கி கொடுக்கும்போது எனக்கும் வாங்கிட்டாங்க போல, எனக்கு தெரியவே இல்லை எப்படி வாங்கினாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. காலையில் ஏஞ்சோடனே சர்ப்ரைஸு. காலையில் ஏஞ்சோடனே சர்ப்ரைஸா? சூப்பர். முடிச்சோணும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எடுத்து. தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.